புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனையின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்பொழுது அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்தின் சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மற்றும் கேதுரு பலகைகளால் மூடி, இப்படி உட்புறத்தை மரவேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரு விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மற்றும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சன்னதி ஸ்தானமாக கட்டினான். அதன் முன்னிருந்த தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாயிருந்தது. ஆலயத்துக்குள் இருக்கிற கேதுரு மரங்களின் மொக்குகளும் மலர்ந்த பூக்களும் ஆகிய சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாயிருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். சந்நிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமாயிருந்தது. அதை பசு பொன் தகட்டால் மூடினான். கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசுபொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீரு மற்றும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் நிறைவாய் பெருகுவதாக. வாசிக்கப்பட்ட இந்த திருமறை பகுதியிலே பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டின் பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைத்து அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக சித்தம் கொண்டார். அப்படி கொடுக்கப்பட்ட கானான் தேசத்திலே ஆண்டவர் அவர்களை குடியிருக்க செய்து அந்த செழிப்பான இடத்திலே அவர்களை வாழ வைத்திருந்தார். சகல நன்மைகளாலும் திருப்திப்படுத்தி இருந்தார். ஆண்டவர் அவர்களோடு வாசம் பண்ணும்படியாக விரும்பினார். முற்காலங்களிலே ஆண்டவர் சீனாய் மலையிலே தோன்றினார். உயரமும் உன்னதமான நிலையிலே இருக்கிறவர். ஆகவே எப்பொழுதாயிலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு வெளிப்படுவார். ஆகவே மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார். சீலோவாம் தேவாலயத்திலே தன்னை வெளிப்படுத்தினார். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்களோடு நான் வாசம் பண்ண விரும்புகிறேன், அவர்களோடு நான் வாழ விரும்புகிறேன். ஆக இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஆகவே இந்த தேவாலயத்தை குறித்து சொல்லும் பொழுது அங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது அரசனுடைய வாழ்விலே கர்த்தர் பெரியவராக இருக்கிறபடியினாலே, அவர் மிகவும் உயர்ந்தவரும் உன்னதமானவராக இருக்கிறார் என்று சொன்னபடியினாலே அவருக்கு மிகவும் பெரிய ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவருடைய காலத்தில் கட்ட முடியாவிட்டாலும்
சாலமோனுடைய காலத்திலே கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த ஆலயத்தை எவ்விதமாகலாம் கட்டினார் என்பதை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நிலைகள் எவ்விதமாகவெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பகுதியிலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் எதற்காக என்று சொன்னால், நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்பதற்காக. ஜனங்களோடு நான் வாசம் பண்ண வேண்டும். ஆக உயரம் உன்னதமான நிலையில் இருக்கிற ஆண்டவர் மனுக்குலத்தோடு வாசம் பண்ண விரும்புகிறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆகவே ஆண்டவர் தம்முடைய சாயல்படி படைக்கப்பட்ட மனிதனோடு அவர்கள் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிறார். என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர் தம்முடைய ஜனங்களை கைவிடுவதில்லை. ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அங்கே வசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. அப்படியானால் ஆண்டவர் நடுவில் வாசம் பண்ணுகிற அளவிற்கு நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு தான் 12ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீ என் கட்டளையின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு நீ அவைகளை கை கொண்டால், இது கண்டிஷன், இதை செய்துவிட்டால் நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். அப்படி ஆண்டவர் வாசம் பண்ணும் பொழுது நிச்சயமாக தம்முடைய ஜனத்தை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆகவே கைவிடாது இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கைவிடாதபடி இருக்க வேண்டுமானால் அவர் நம் நடுவில் வாசம் செய்ய வேண்டும். அவர் நம் நடுவில் வாசம் செய்ய வேண்டுமானால் அவருக்கு முன்பதாக நாம் எல்லாரும் பரிசுத்தத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதி நியாயின்படி கட்டளின்படி நடந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது, அவருக்கு விருப்பமான நிலையில் இருக்கும் பொழுது அவர் விருப்பத்தோடு நம் மத்தியிலே வாசம் செய்வார். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் நம் மத்தியிலே விருப்பத்தோடு வாசம் பண்ணுகிற அளவிற்கு நீங்களும் நானும் நம்மை ஆண்டவருடைய பாதைகளில் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணி நம்மை ஒருபோதும் கைவிடாதபடி கரம் பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.